நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நொங்கு கிட்ட வந்திருக்கிறோம். யார் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்திருக்காப்புல, அண்ணன் வந்திருக்காப்புல. நீங்க வந்து எத்தனையோ காலத்துல ரோட்டு ஓரத்துல வித்து பார்த்துருப்பீங்க. நம்ம தான் இப்ப நேரடியா போய் வெட்ட போறோம். நம்ம பங்குதான் ஏற போறோம்ல மேல. நீ எதுக்கு இதுல வந்த? வாட்டர் பாட்டில் தண்ணி இது உனக்கே போதுமே இதுல. அது எனக்கு தான் உங்களுக்கு கொண்டு வரல. அவரே குடிச்சிட்டு நம்ம நொங்களுக்கு தண்ணி அப்படியே ருசியா குடிச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நொங்கு வெட்ட போறோம். நம்ம 4 பேர் வந்திருக்கோம். மித்தபடி பசங்க ஆர்மி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. போன் பண்ணியா இல்லையா இதுல? நம்ம மக்கள் தான் ஆட்டு போயிட்டு ஆட்டு போட்டுட்டு வந்திருப்பேன். சரி நொங்கு வெட்ட போறோம், வீட்டுல ஓட்டு போட்டுவிட்டேன். அதனால நான் அந்த கடை தான் நம்ம காடு. பங்கு உண்மையுமே உன்னோட கடை பங்குது. இது வந்து எங்க பெப்பா விட்டது. இது பங்கு பருத்த தோடலாம் வச்சிருக்கான். தோடம் வச்சு பருத்த என்ன பண்ண போற? தோட்டத்தை வித்து என்ன பண்ண போற? விற்க மாட்டேன் மங்க. பரம்பரையா இருக்கிறது, விற்க கூடாது, விற்க மாட்டேன். இது உன் பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கா? என் பேர்ல இல்ல, பேர்ல அப்புறம் மாத்தி எழுதிக்க வேண்டியதான். எப்ப எழுதிக்கலாம்? வீட்டுல எப்ப பிரிக்கிறாங்க. அப்பா நோட்டிலாண்டா இப்பயே மாத்துவானா? நீ இந்த சைடு வாத்தல, அந்த சைடு போனா ரொம்ப தெரியாம போயிருவேன். அதான் கவலை பண்ணிடுவான் அவன். நீ பாத்தீங்கன்னா ஏரியா கட்டா, நொங்கு மரத்தை கட்டா. அங்க பாம்பு இருந்துச்சுன்னா பங்கு நீ என்ன பண்ற? ஒரே விட்டுதான் அப்படியே பூச்சு. ஆம்புலன்ஸ் வண்டி கூட எடுத்து வரல நிஜமா. இதுதான் நம்ம செக்கப். வண்டியிலே விட போகுது, மொட்டை வண்டியிலேயே. இப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னா, மேல ஏதாச்சும் குழவி இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பறந்து வெளியே வரும். அப்படியே பாம்பு இருந்ததுன்னா கீழே விழுந்துருவான். ஏன்னா ஆல்ரெடி கொலை கிட்ட மூஞ்சில கட்டி வாங்கிதான் வீங்கி போச்சு போனது. போன வாட்டி மச்சி தலை மேல ஏறிட்டான், குழவி கடிக்குதுன்னு இறங்கிட்டாங்கல்ல. இந்த மரத்துலதான் பங்கு ஏற போறான். கடைசியா அவனை ஒரு தடவை பாத்துக்குங்க. மத்த சாமி சாமி கூட்டுறாரு. அவ்வளவுதான், பங்கு பொருளை சொல்லிட்டாப்ல. பங்கு மேல போயிட்டு கொடு விட்டுறாத பங்கு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. எடுத்து காட்டு. அவ்வளவுதான், நீதான் நொங்கு அசுரன், அசுரன் மாதிரி எடுத்து கொடுங்க. பங்கு வாழ்க்கையிலே எங்களுக்காக நல்ல காரியம் பண்ண போறீங்க. அல்ல நொங்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் வெட்டி நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு வைப்போம். மேல வெட்டி போட்டோன்னே கீழே கூட ஏதாவது போட்டு விட்டுரு, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். ஃபுல்லாவே வெட்டி விட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரொம்ப இத்து போய் கிடைக்கியா? அந்த மட்டை வந்து 100 கிலோ வெயிட் வரைக்கும் நாங்கன்னு சொன்னான். ஆனா உண்மையிலுமே இந்த மரத்துல ஏறதெல்லாம் கஷ்டம் தான். இங்க பாரு, இதெல்லாம் கிழிச்சிருங்கள. பங்கு ஒன்னால முடியும்னு சொன்னா நம்ப வேண்டியது ஒன்னே இல்ல அந்த வார்த்தைய. இப்போதைக்கு நம்ம வேண்டியது அந்த தென்னை மட்டையை தான். காய் மட்டை, பனை மட்டையை 100 கிலோ வெயிட் தாங்க பங்கு. பங்கு போனாட்டி ஸ்கிராட்சோட தானே வந்த கீழே. இந்த தடவை மொட்டை மண்டை ரத்தத்தோட வரேன். இந்த வாட்டி ஸ்கிராட்ச் எல்லாம் வந்துடும். அங்க அப்படியே லெஃப்ட் மாறு பங்கு, லெஃப்ட் மாறு பங்கு, மாறு பங்கு. கூடு எங்க இருக்குன்னு பாத்து மாறேங்கண்ணா. மண்டையில கட்ட போது போனக்கு வரையில மண்டை வீங்கி இருக்குமா? என்ன ஆளக்கானா வண்டி மேலே விடுவாங்க, வர வரைக்கும் வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்போம். கரெக்டா வெட்டும் போது வருவாங்க போலயே. போனாட்டி அந்த மாதிரி நான் தான் தலை இருந்தேன். நீ ஏறியா? இல்ல நான் ஏறினது. நானாச்சும் ட்ரை பண்ணி ஏறிட்டேன் ஃபர்ஸ்ட் வாட்டியே. அதான் இந்த ரொம்ப தொட்டுடாண்டா. திட்டுவா போனதுல அது தூக்கி போற ஒருத்தல எதையோ பங்கு பண்ணுங்க அப்பெல்லாம் பண்ணுவானா? பண்ணுவாங்கல்ல. இப்போ அவன் கலை இருந்தாதான் தலை பேசுவாங்கலாம்.
சரி பரவாயில்ல ஓனா தூக்கி போடு. நீ தலை நேரம் காப்பாத்துறது எப்படி? நீ மட்டும் மண்டியில விழுந்துருக்க நேரம் மணி மண்டே உடச்சிருப்பாங்க. இப்ப அங்கே ஆல்ரெடி மேல குளத்துல உட்காந்து நினைக்கிறேன். ஏய் காய்ஸ், உண்மையிலுமே அவன் மரத்துல ஏறினதுக்காக இப்ப லைக் பண்ணிருங்க. பாக்குற எல்லாமே லைக் பண்ணி வச்சுங்கப்பா. அவன் கஷ்டத்துக்காக அவன் கஷ்டப்பட்டு இங்க இருக்க எல்லாருமே நொங்கு சாப்பிடுறோம். அது கிராமத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நொங்கு பிக்கிறோம், எந்த அளவுக்கு பசங்க என்டர்டைன்மெண்ட் ஆகுறோம். இந்த வெயிலா இருந்தாலும் சரி புயலா இருந்தாலும் சரி, நமக்காக மேல ஏறி இருக்கான் பாரு, அவனுக்காக லைக்க போடுங்க. வேற மாதிரி இருக்குதுல்ல. நண்பர்களே, நீண்ட நேரத்துக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருவோம் வர்றா? அதெல்லாம் ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கணும். நம்ம போன வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் நொங்கு. இன்னும் மரத்துல இருந்தாலும் இன்னும் மரத்துலயா இருக்கா. இங்க பாரு, காட்டுதல இங்க காட்டுதல அந்த தண்ணியை உடச்சு விடுதல. கரெக்டான பழம் மக்களே. இல்ல எனக்கு நேற்று நொங்கு டேஸ்ட் ஆகலாம். அவனை அங்கேயே எடுத்து கொடுத்து கேமராமேன் கட்டு விடா. இங்க அதை அப்படியே காட்டு. ஏய் அவனுக்கு காட்டுறானா பையன், அவனுக்கு குடுறானா? இரு எடுத்து காட்டுறேன். கேமரா பிடிக்க மாட்டான். இந்தா மச்சி நிறைய இருக்கு, ஊட்டிக்கிறேன். அடுத்தது காட்டு. நிறைய இருக்குடா. இந்தா எடுத்துல அவனை ஊட்டி. அவனுதான் அவன் இருக்க மாட்டான். டேய் கரெக்டான பதமா இருக்கு. ஏய் அவனுக்கு அதை வெளியே எடுத்து காட்டுதல எப்படி இருக்குன்னு பாக்கட்டும். இப்படி ஆனா நம்ம ஊர் லைஃப் மாதிரிலாம் எங்க போனாலும் சொந்த ஊர் லைஃப் மாதிரி வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதுவும் பசங்களோட வந்து நொங்கு வெட்டுறது இந்த வெயில. ஒட்டு அத்து விட்டான்டா. முத கொள்ளடா, இதை காட்டுங்கடா. ஜோதிடம் மக்களே, ஜோதிடம் இல்ல சிட்டி சைட்ல என்ன கூட போடலாம். 5 நொங்கு 100 ரூபாய்க்கு கூட போடலாம். நம்ம ஊர் சைடு 5 நொங்கு 50 ரூபா தெரியுமா? அந்த வரையூர்ல அந்தலயே அவ்வளவுதான். ஆனா நொங்குக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. நம்ம வந்து ஐப் ஏற்ற வேண்டிதான். வெயில் இந்த மாதிரி பார்த்து நாம நொங்கு மரம் ஏற கத்துக்கலாம். நொங்குக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏற தெரிஞ்சிருந்தோம்னா வச்சுக்கோ, இதெல்லாம் அசால்ட் வாட்டர் நம்மளே ஒரு பிசினஸ் மேன் மாறிடலாம் இந்த வெயில் சீசன்ல. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகம். இப்ப நாங்களே குச்சிட்டு ஊருக்குள்ள போனாலுமே 1-2 வாங்கிடுவாங்க. ஏய் தலை போத்துறாங்க. நொங்காடா பாத்து பங்கு பாத்து குழவி பாம்பு அது இருக்கும். தாண்டி எல்லாத்தையும் தாண்டி போனா சாதனை ஆகும். கீழே எதுக்காக நிக்கிறாங்கிற, உன்னோட வெற்றிக்காக நிக்கிறோம். நொங்க பார்த்தோன்னு ஒடியாராங்க வருது. எதுக்கு ஒடியாராங்க? நொங்க தீத்துற கூடாது அப்படின்னு ஒடியாராங்க. அதான் கண்டுக்க மாட்டாங்க. நொங்கதான் ஃபர்ஸ்ட் போவானுங்க. இந்த நொங்கு வந்து இப்ப கோவிலுக்கு தான். அவனா எனக்கு அழக பார்த்து சொன்னது. இதெல்லாம் கோகுலு இவனெல்லாம் இது கூட்டு வந்த தலைவர ஆளுக்கு போலாமா நிக்கிறாங்களா? தண்ணி பாட்டில் எடுத்து அவங்கள கூட்டு வராம இவங்களே கூட்டு வந்தீங்க. ஏய் உன டொப்பி எடுத்துட சொன்னல. என்னங்கடா போங்கடா. எதுவுமே சொல்ல போய் உங்களை கூட்ட மாட்டேன். நீங்க தண்ணி எடுத்து என்ன கூட்டு வந்துட்டீங்க. அவங்க எதுவுமே சொல்லலையா? தேவாதான் உண்மையுமே போவான். நேத்துல இருந்து நொங்கு வெட்ட போலாம்னு சொல்லிட்டு அவன வண்டியிலே எங்கெங்கயோ போனோம் நம்ம. ஆனா இன்னைக்கு அவன் ஊருக்கு போயிட்டான் வேலைக்கு. ஆனா இதை சொல்லி 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு வச்சிட்டீங்க. மீன் பிடிக்க போலாம்டா, நொங்கு வெட்ட போலாம்டான்னு டெய்லி 100 ரூபாய் பெட்ரோல் போட்டாங்க. போலாம் யார் நீங்க போலாம் ஏன்னா நீங்க போல என்ஜாய் பண்றோம் என்ன சொல்றீங்க அப்படின்னு. நொங்கு வெட்ட போறதுல என்ன நடந்துச்சு? லைட்டு வரைஞ்சு விழுந்துச்சு கீழே. முன்னாடி டூம்ல இருக்கு லைட்டு கீழே வரைஞ்சு விழுந்துருச்சு. அப்பயும் நாங்க விடுவோமா? இல்லடா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா நொங்கு இன்னும் நிறைய வரண்டா அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டோம். ஓட்டி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போனா அங்க மீன் ஃபுல்லா போய் பார்த்தோம், வந்துட்டோம். இவரு தாங்க எல்லாத்தையும் மேல வெட்டி விட்டுட்டு இருப்பாரு ஒவ்வொருத்தருக்கா. கடைசிக்கு ஒரு சாப்பிடவே மாட்டார், லாஸ்டா சாப்பிடுவாரு. எங்களுக்காக தியாக மாட்டதே கொடுத்தான். ஐயோ மாத்தமா கலை இவன் ஒரு டைலாக் சொல்றான். உன்னை நம்பி வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது இல்ல பங்க அப்படிலாம் இல்ல பங்க.
ஒரு உயிரை பணம் எடுத்து கொடுக்குறா வேணாமா? பங்கு பிசினஸ் மேன் ஆக்கிறேன் நமக்கு உடனே. அடுத்த மரத்தை ஏத்தி விட பிளான் பண்றான் டேய். ஒரு கொடி வச்சிருங்க, ஒரு கொடியில வாய் முடியல. வாங்கடா வாங்கடா. தலைவரே வாத்தலவர சிரிக்கிறீங்க. பாவம் தலைவர, இப்படி சிரிக்காத தலைவர. ஆனா எனக்கே சங்கடமா இருக்கு நிஜமாதான். சிரிக்காத நீ திரும்பி வாங்கிக்கிற அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன் அன்னைக்கு. நான் கூட தான் கிடைத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கையில கால விடா. அந்த கை அந்த சைடுல கை விடா மணி. நான் இறங்கி மணி நானா பண்ணேன் கண்ணுல விழுந்துருச்சா? நீ எவ்வளவு போய் சொல்ற? வீடியோ இருக்குது பாரு. ஜட்டி போட்டு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சா மணி மேல பறந்து போச்சு. என் கையில காலடா. அம்மா பிடிச்சிட்டேன். எங்க கையை நடுங்குதுடா. கையை தண்ணி குடுறா. தண்ணி எடுத்துருவாடா. பங்கு என்னாச்சு பாரு, தூக்கி பாரு. இண்டி குளிச்சுதா? எறும்பு தட்டி விடு. எறும்பு தட்டி விடு. கொலை போற பாக்கெட்ல எடுத்து எறும்பு தட்டி விடுறா. உள்ள போது பாரா. இது வந்துருச்சு. தண்ணியை குடுறா. ஓபன் பண்ணி போடா. தண்ணி அதையே கடிச்சு மண்டை வீங்கிற மாதிரி. விடு, அதெல்லாம் ஆல்ரெடி 2 வாரமா விளையாட போயிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கு. மாப்பிள்ள எப்படி இந்த டிஷ் போடுறா? இதா யூஸ் பண்றா. ஆமாடி சட்டை போறா. இந்த சைடு போறா. இங்க பாருங்க எல்லாம். இந்த பாரு ஃபுல்லா. டீஷர்ட் வாங்கி கொடுத்தா யூடியூப் சார்பா டீஷர்ட் வாங்கி கொடு உனக்கு. யூடியூப் சார்பா டீஷர்ட் வாங்கி கொடுறா. பாருங்க மக்களே எங்க இருக்க கிழிச்சிருச்சு கையெல்லாம். மாப்பிள்ள 2 பேர் தான் இருக்கீங்க. யூடியூப் சார்பா டீஷர்ட் வாங்கி கொடுத்துருங்க ஒண்ணு அவனுக்கு. மாப்பிள்ள இங்க நிழலுக்கு போ. ஆனா நீ பண்ற தொப்பி கூட கொடுக்காம பாரு. கை வைக்கிற தொப்பி கொடுத்தா தண்ணி வச்சு குடிக்கா. தொப்பி போடக்கூடாது ஏறின உடனே. அவனுக்கு உங்க கொடுத்தடா. நீ சாப்பிடுற கடுக்கான உங்கடா. அவன் என்ன பூசி வெட்டிட்டு இருக்கான். எங்க இப்ப இங்க காட்டு பாரு. தண்ணி வருது பாரு. ரிலாக்ஸ் ஆகும்டா. தண்ணி வேணுமாங்க? நான் குடிச்சிடும். அதுதான் அது மாப்பிள்ள மூஞ்சில பார்த்தா செவந்து போச்சு. அதெல்லாம் கிழிச்சதுடா மணி. ரத்தம் அது. மாப்பிள்ள காட்டு மாப்பிள்ளங்க வா மாப்பிள்ள. நரம்பு வெளியே வந்துச்சு படத்துல. பாருங்க செவந்து போச்சு எல்லாம் கையெல்லாம். எவ்வளவு கீரல் போடுறா. இங்க வா, நாங்க பாக்க உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுது வரீங்க? பாருங்க. உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுது? ஏண்டி ஓரமா கண்ணீர். இங்க பாரு மாப்பிள்ள எங்க காட்டு மாப்பிள்ள. இங்க பாரு ஏறும்போது எவ்வளவு முடி வச்சிருந்தான் பாரு மாப்பிள்ள. முடியே இல்லடா. வாங்க எல்லாம் நொங்கு சாப்பிட போலாம். வாங்க மக்களே. அவனே சிரிச்சுட்டு ஆடே. வாங்கயா வந்து உட்காரு. காட்டுக்கடா. நம்ம வெட்டின நொங்கு. அதான் சாப்பிடுறேன். என்ன மாதிரி இவங்களே திட்டாங்க நிறைய பேரு. அவ்வளவு கஷ்டத்துக்கு முன்னாடி இந்த சொகா எப்படி இருக்கு? எப்பயுமே கஷ்டப்பட்டா அது பலன் இல்லாம போகாதுங்க. அதுதாங்க இது. நொங்கு பயிலுங்களா. வெயிலுக்கு இதமா நொங்கு தான்டா கெட்டி. எப்பயுமே நீ கஷ்டப்பட்டாலும் இத்தனை பேர் பலன் அடையிறோம். அந்த வாழ்க்கை யாராலையும் முடியாது. என்ன பண்ற? எனக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வருதுங்க. வெட்டி இத்தனை பேர் பலன் அடைகிறாங்க. ஆனா நீ பலன் அடைய மாட்டேங்கிறியே. உண்மையுமே அழுகுறாடத்துல. கலைப்புல எமோஷனல் பேசின பார்த்ததே இல்லடா. தலை நெத்தில நரம்பு வெளியே இருக்கு பார்த்தல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா புடிச்சிருக்கான். கீரிச்சு போலாம்டா. வண்டி கிட்ட கொடுக்கணும். சாப்பிட போவாங்க. உண்மையுமே உங்களுக்கு தோணுது சொல்லுங்க. எதுவுமே தோணலன்னா கம்முன்னு இருக்காங்க. என்ன கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் 2 மரம் ஏறி இருக்கலாம். கொடுவா வேற ஒரு கொடுவா தான் இருக்கு. 2 கூட இருந்தா வேற இன்னொருத்தருக்கு வெட்டி கொடுக்கலாம். ஊட்டி விடுறோம். பங்கு ஏன்டா குற சீவிட்டு இருக்கேன்டா. தலையே போயிருந்தா தலையே போனா. இந்திரா எல்லாமே செம்மையா. இந்திரா பிரதீப் அவன்டா குடுறா. தம்பி எப்படி நொறுக்குப்பா. உன்னை முடிக்க தெரிஞ்சு மக்களே. பங்கு கஷ்டப்பட்டு அதனால நான் என்னால முடிஞ்சது இது பண்ண முடியும்.
இன்னும் மேலும் மேலும் எங்க அண்ணன் எப்பவுமே எனக்கா இருப்பாரு, இப்பயும் எனக்கா இருக்காரு. ஆனா என்ன கொஞ்சம் சங்கடம்னா மேல ஒரு 2 பேரும் வெட்டி போட்டு எடுத்தோடனே 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆனா எப்பயுமே அங்க அப்பாரு வேற 2 பேரும் முடிச்சிட்டு கொடுக்குறாரு. என்ன பண்ணுங்க? இப்ப கூட பாருங்க, முதல்ல இது சாப்பிட்டு எனக்கு கொடுக்குறாரு. விஷம் இருக்கான்னு செக் பண்ணி தானே கொடுப்போம் உனக்கு. ஆமா, இது உனக்கு ஆச்சுன்னா ஆமா, எப்பயுமே நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்க இருக்க வரைக்கும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ பண்றதுல இவங்களுக்கு தான் இதுல ஃபேன்ஸ் அதிகமாகும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஏன்னா இப்பதான் எது பண்ணாலும் கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு மத்தி தான் போன வீடியோ சரி. ஆனா கிராமத்துல இருக்கோம்னா சிட்டிலாம் அதுல வாழக்கூட முடியாது. அவங்க ஓடுறதுக்கும் நம்மள மாதிரி இருக்கிறதுக்கும் நம்மள மாதிரிலாம் இருக்க முடியாது தானே. அவங்க நம்மள மாதிரி இருக்காங்க, நாங்க ஓடுறாங்களே வாழ்க்கை தேடி, வாழ்க்கை நிதர்சனம் அவங்க இருப்பேன். எங்க போனாலும் கேமராமேனு தான் கொஞ்சம் பாதிக்கப்படுறான். ஏன்னா அவங்களால நம்ம கூட இருந்து என்ஜாய் பண்ண முடியல. குடும்பச்சி பார்த்துக்கலாம், அதான் எவ்வளோ வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இந்த பேர் நண்பர்களே, இந்த மாதிரி நொங்கு வச்சிங்கன்னா எங்களை மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து எங்க வாழ்க்கையில வேற மாதிரி மாறிடலாம். அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கலாம். நாங்களாம் பொய் இல்ல, இந்த மாதிரி காட்டுல வந்துதான் இந்த கலருக்கு வந்தோம். இப்ப கலர் மாறத்துக்கு இயற்கையாவே வழி தொலைவிருக்கோம். எங்க அண்ணன் தான் சொன்னாரு, தடவைனா 2 நாள்ல வெள்ளையாடலாம் சொன்னாரு. ரிசல்ட் வந்து நான் அப்டேட் பண்றேன். வெள்ளையா அவ்வளோ வச்சுக்கோ, மண் எடுத்து தப்பிட்டு இருக்க தலைதுல. அப்பதான் சீக்கிரம் வெள்ளையாகும். இது நம்ம வெள்ளையாகிறோமோ இல்லையா பங்க, இது உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துரும். பருக்கள், முகப்பருக்கள் எல்லாமே. தலை நொங்கு வேஸ்ட் பண்ண தலை. நான் இது கடுக்காண்டா 10 ரூபா தலை ஒரு நொங்கு. 5-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சென்னையில எவ்வளவு தெரியுமா? சென்னையில அந்த நொங்கே பார்க்க முடியாது. அதனால நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்ம தான் அங்க கோடீஸ்வரன். நிறைய மரம் இருக்கு, வெட்டி பிசினஸ் மேனா இருக்கலாம். என்ன சொல்றேன்? ஆயிரம் தென்னை ஏற்றிடுவோம். சென்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? ஒரு நொங்கு 20 ரூபா நிற்கலாங்களா? போனா அவங்களும் வாங்கிடுவாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவாங்களா? காசு உள்ளவங்களா இருப்பாங்க, அதெல்லாம் எல்லாம் கிடைக்காதவங்களா இருப்பாங்க. நம்ம இங்க 1 மாசத்துக்கு செலவு பண்ற காசு தான் அவங்க 1 நாள் 2 நாள்ல செலவு பண்ணுவாங்க தெரியுமா? இங்க வாங்க 10,000 சம்பளம் 5,000 சம்பளம் தான் அங்க 2-3 நாளே செலவு பண்ணிடுறாங்க. அந்த பையெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கிறீங்க? இங்கெல்லாம் பாக்கெட் மணி அவனுக்குலாம் 2 ரூபா 1 ரூபா தருவாங்க. அங்கெல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்க? 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. ஆமா இதுல 50 100 கம்மி. ஏன்டா கேக்குறீங்க? இல்ல தல, நீதான் சென்னையில ஃபுல்லா வச்சிருக்க. சென்னையில இருக்கேன். இல்ல உன் ஃபேமிலி அங்க இருக்குல்ல? ஃபேமிலி அங்க இருக்குல்ல. நண்பர்களே, நாங்க உங்களுக்கு கொஞ்சம் தரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப போன வருஷம் வெட்டணுமா பங்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்காது, எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால இங்கேயே உட்காந்து சாப்பிட்றோம். தேவா, உன்னை மறந்துட்டு நினைக்காத, உனக்காக தான் இது கையிலே வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நேத்துல இருந்தா நொங்கு வெட்ட போலாம்னா கோயம்புத்தூரை பார்த்து போயிட்டான். பெட்ரோல் மட்டும் தான். ஆமா தல, வந்து 10 நாள் லீவ் விட்டுருந்தாங்க அவனுக்கு. 10 நாளா வண்டி எடுத்து அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லிட்டு சும்மா சொன்னோம். ஆனா எதுவுமே செய்யல. மீன் பிடிக்க போலாம்னோ, நொங்கு வெட்ட போலாம்னோ, கல்லு பிடிக்க போலான்னு சொன்னோம். அதுதான் சொன்னோம், எதுவுமே அவன் பண்ணல. உண்மையுமே உனக்காக தான் இந்த கொஞ்சம் வச்சிருக்கேன். சிரிப்புல சொல்ல, வருத்தத்துல சொல்றான். அவன் வந்து கோயம்புத்தூர் போயிட்டான் மக்களே. நேத்து தான் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான். தேவா இதுவும் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, வேஸ்டா போயிடும். அதனால நானே சாப்பிட்டுறேன். அருமையா இருக்கு தேவா, மிஸ் பண்றான். ஆனா உண்மையுமே இந்த வீடியோ நீ பாப்பேன்னு நினைக்கிறேன் தேவா.